வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி. தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம். நியூஸ் தமிழ். இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லும் முன்னதாக தேனி, மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை மற்றும் அனைத்து நாடார் சரஸ்வதி கல்வி நிறுவனங்களின் பொதுச் செயலாளர் திரு MM ஆனந்தவேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க, வணக்கம். ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் பங்கு இருக்குன்னு சொன்னால் அது உங்களுடைய வாக்குரிமை மூலமாக தான் வெளிப்படும். ஸோ அந்த வாக்குரிமை என்பதை நம்ம சரியாக பயன்படுத்தணும். என்ன அடுத்து வர்றது ஒரு வலுவான பாரதம், வலுவான நாடுன்னு சொன்னால் உங்களுடைய இளைஞர்களோட வாக்களிப்பு இருந்தால் மட்டுமே அதை நம்ம உண்டாக்க முடியும். இப்ப முதல் முறை வாக்காளர்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க. இப்ப முதல் முறையா நீங்க ஓட்டு போட ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. ஓட்டு போடுறது ஏன் அவசியம்? ஒரு ஓட்டு போடுவதனால என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். நம்ம ஓட்டு நம்மளோட அடுத்த தலைவரை தீர்மானிக்கிறது. நம்ம ஓட்டு எவ்வளவு முக்கியம்னா நமக்கு எவ்வளவு தேவை, என்னென்ன தேவை அதை எதிர்பார்த்து போறது. இப்போ 70% அரசியல் என்னன்னு தெரியாம தான் இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு நாளைக்கு என்ன தேவை அதை தீர்மானிக்கிறதுக்காக தான் நம்ம ஓட்டு போடுறோம். ரொம்ப முக்கியம், எல்லாரும் ஓட்டு போடணும். நான் இன்னைக்கு ஓட்டு போட்டேன்னா என்னோட பிள்ளை, அடுத்து எனக்கு வர ஜென்ரேஷன் எல்லாருமே இன்னைக்கு அதோட சாட்டிஸ்பாக்சன், அதோட நீட்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்பாக்சன் பண்ணுவோம். அப்புறம் அதோட வெல்ஃபேர் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இதுக்காக தான் என்னோட ஓட் போடுவேன். ஒரு ஓட்டுனால ஜெயிச்ச கட்சி இருக்கு, தோத்த கட்சி இருக்கு. அது நம்ம கரெக்டா எந்த கட்சிக்கு நம்ம சூஸ் பண்ணி அடுத்து நம்ம தலைவர் எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜ் பண்ணி போடுறதுதான் அந்த ஓட்டு கரெக்டா நம்ம போடணும். போடுறப்போ ஓட்டை ஒரு லீடரை சூஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாக்குறத விட அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் பார்ப்பேன். ஸோ ஒரு ஓட்டுனால ஒருத்தவங்க ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு, தோக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஓட்டுன்றது நம்மளோட உரிமை, அதே சமயம் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் பாக்குறேன். அதனால நான் ஓட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓட்டுன்றது நம்மளோட அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கானது. அப்பேற்பட்ட ஓட்டு ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களோட தலையெழுத்தையே மாற்றுறதுக்குரியது. எந்த கட்சி நம்மளுக்கு வருங்காலத்தில் வேலைவாய்ப்பு திட்டத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்து மக்களோட அறிவாற்றலையும் உழைப்பாற்றலையும் உற்பத்தியில ஈடுபடுத்தி எந்த கட்சி அதிகமாக நம்மளுக்கு வருமானத்தை ஈட்டி தமிழ்நாட்டோட கடன் அடிக்க உதவி பண்ணுதோ அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாம். இப்ப ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய ஐடியா என்ன? ஊழலை ஒழிக்கணும்னா நம்ம பெருசாலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸரும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட், டீச்சர் யாரா இருந்தாலும் வேலைக்கு போற ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க டாக்ஸை கரெக்டா பே பண்ணாலே போதும். அதை வச்சு அடுத்தடுத்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாத்தையும் கவர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு செஞ்சிடும். ஸோ நம்ம கரெக்டாக நம்ம டேக்ஸை பே பண்ணிட்டோம், நம்ம எந்த வயலேஷனும் நம்ம பண்ணலைன்றப்ப ஊழல்ங்கிறது 90% வராது. இப்போ ஊழலை தடுக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட் கரெக்டா இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க செய்யற தப்ப நம்ம அந்த இடத்துலயே தட்டி கேட்கணும். ஒரு ஆக்ட் நல்லா அவங்கள அவங்க செஞ்ச தப்பு அப்படின்றத இப்ப எல்லாத்துக்கும் வெளி காமிச்சிச்சுனாவே அதுக்கு அடுத்து வர்றவங்க பயப்படுவாங்க. மேக்சிமம் ஒரு ஆக்ட் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு அந்த எண்ணமே தோணாது. மேக்சிமம் ஊழல் எங்க நடக்குதுன்னா ஒரு கவர்மெண்ட்குள்ள தான் நடக்குது. ஒரு ஆபீஸ்க்கு போனா கேக்குறாங்க காசு, அதை பார்த்து இன்னொருத்தவங்களும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள நம்ம தடுத்துட்டா அதுக்கடுத்து யாரு கேட்பா? அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும். சராசரி மக்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கணும் மத்திய அரசு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குது, அதுல இருந்து கவர்மெண்ட் அதை எடுத்து எவ்வளவு பண்றாங்க, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய வெளிப்பாடை தெரிவிக்கணும். ஒரு போராட்டம் மூலியமாவோ நீங்க தான் எதிர்க்கணும். ஏன்னா உங்களுக்கு தான் ஓட்டு உரிமை, நீங்க தான் ஓட்டு போட்டிருக்கீங்க, அனைவரும் எதிர்த்து கேட்கணும். அதை நீங்க தேர்தல் நேரங்கள்ல நமக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய முறை என்றது தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டாவே இருந்துட்டு இருக்கு. ஓட்டுக்கு பணம் கொடுப்பது அல்லது பரிசு பொருள் கொடுப்பது சரியா தவறா, இல்ல அது கொடுத்தா வாங்கிக்கலாமா, இல்ல வாங்க கூடாதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்பு கிடையாது, வாங்கலாம். இப்ப வாங்க கூடாது அப்படின்லாம் இல்ல. நான் யாருக்கு வேணா ஓட்டு போடுவேன். அது ஓட்டுன்றது உரிமை. இப்போ எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்கறது அந்த 5 வருஷத்தில் செய்யாத அந்த ஒரு நேரத்தில் நாங்கள் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சியாக நம்ம மக்களை ஏமாத்துறது, மணிப்புலேட் பண்ணுறத இலவசங்க பரிசு பொருள் இந்த மாதிரி காசு தர்றது, பணத்தை வச்சு தங்களுடைய வாக்கை ஈர்க்க பார்க்குறாங்க. இது அவங்க 5 வருஷம் அங்கே வரைய மாட்டாங்க. பெருசாக மக்களை ஏதாவது பண்ணி ஏமாத்தணுங்கிறதுக்காக தான் பணத்தை கொடுத்து இப்படி ஓட்டு வாங்குறாங்க. இது மிகப்பெரிய தவறு. ஓட்டுக்கு காசு வாங்குறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான். பட் ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையை பொறுத்து அது மாறுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதோட காசுக்காக ஓட்டை விற்காம
இருக்கிறது தான் எப்பயுமே நல்லதும் கூட. பணம் எந்த கட்சி கொடுக்குதோ அவங்கள பனிஷ் பண்ணுங்க, தேர்தல் கமிஷன் பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும், கடுமையாக்கணும்னு சொல்றீங்க. அதான் மேம் என்னோடது. ஏன்னா இப்போ ஒரு ஓட்டுன்றது அவங்களோட உரிமை மேம், அதை ஏன் மேம் விற்கணும்? அது ஒரு வியாபாரம் இல்லைல்ல மேம். எனக்கு வந்து நான் கண்டிப்பாக பணம் வாங்க மாட்டேன். ஏன்னா அது வந்து நம்மளோட கடமை. நம்மளோட கடமையை வந்து நம்ம விற்கக்கூடாது. நம்ம ஓட்டுக்கு 1000 2000 அவங்க தீர்மானிக்கிறாங்க, நம்ம ஓட்டுக்கு அவங்க பணம் தீர்மானிக்கக்கூடாது. இப்போ இவ்வளோ விலை கொடுக்குறாங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் அது டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா எடுப்பாங்க. நம்ம யோசிக்கணும். பட் இப்போதைக்கு அது சாத்தியமானு தெரியல. பட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நினைச்சா கண்டிப்பா முடியும். ஓட்டுங்கிறது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. அதை செலுத்துவதற்கு பணம் வாங்குறேன் அப்படிங்கறத வந்து ஏற்க முடியாது. அது தவறான முன்னுதாரணமாகிடும். ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் தவறு, பணம் வாங்குவதும் தவறு. இதை நீங்க எல்லாரும் மனசுல கொண்டு வந்து சேர்த்துடணும். நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய பெற்றோர், உங்க பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க, உங்க கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லார்கிட்டையும் இதை கொண்டு போய் சொல்லணும். ஓட்டுக்காக பணம் கொடுக்க கூடாது, பணம் வாங்கிக்கிட்டு அதன் அடிப்படையில் ஓட்டு போடுறது ரொம்பவும் தப்பு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்ப அடுத்ததா ஒரு கேள்வி. இப்ப உங்க தொகுதியுடைய எம்எல்ஏ பெயர் உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி உங்களுடைய எம்எல்ஏ உடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? உங்களுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்களா? இல்ல செஞ்சு கொடுக்கணும்னா இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் சார் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இப்ப ஒரு தொகுதி எம்எல்ஏ வந்து எப்ப வராருன்னா அந்த 4வது வருஷத்துக்குள்ளேயே அந்த எலெக்ஷன் அறிவிக்கும் போது தான் வந்து தொகுதிக்கு அந்த கிராமத்துக்குள்ளேயே வந்து இதை பத்தி பேசுறாரு. எலெக்ஷன் வருது, ஓட்டு போடுங்க அப்படின்னு. அந்த மிச்சம் அந்த முன்னாடி இருக்க 4 வருஷம் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கோச்சிங் சென்டர் வந்து இல்ல. இப்போ இதனால சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்ட்டு வெளியே போய் படிக்கிற மாதிரி இருக்கு. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த வசதி எல்லாம் இல்ல. அதனால இந்த மாதிரி வசதி வரணும் அப்படின்னு கேட்டு. என்ன கிராமத்துல இருந்து வரீங்க? சின்னமனூர். நான் வந்து கம்பத்துல இருந்து வரேன். எனக்கு என்ன பிரச்சனைனா கல்வி. கல்வி வந்து எல்லாருக்கும் முக்கியம். ஆனா எங்களுக்கு வந்து 7.5ன்னு ஒன்று கிடையாது. கல்வி உதவி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அது கொடுக்குறாங்க. ஆனா கவர்மெண்ட் எய்டடுக்கு அது கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th முடிக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலு கிடையாது எங்க ஊர்ல. அப்போ அங்கேருந்து படிக்கும்போது 5th முடிக்கு படிச்சு இப்போ என்ன சொன்னாங்க, நான் 8th முடிச்சும் போது தான் 6th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு 7.5 தரேன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் போய் மறுபடியும் 6th படிக்க முடியுமா? அப்போ எங்களுக்கும் அந்த திட்டத்தை கொடுத்தா நாங்களும் இப்போ என் கூட படித்த பொண்ணு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அந்த திட்டம் இருந்தால் அந்த பிள்ளையை ஃப்ரீயாக வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம்ல. இப்போ அந்த பிள்ளை வீட்டில் தானே இருக்குது. அதுக்காக எனக்கு அந்த திட்டம் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் ஊரில் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இல்லை? ஆனால் இப்போ சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து 5th முடிக்க ஒரு ஸ்கூலில் படித்தேன். அப்போ எனக்கு வந்து 5thலேருந்து நான் 6th போகணுன்னா எனக்கு வந்து டிசி கொடுக்கணும். அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ 6thலேருந்து 12th முடிக்க படித்தவங்களுக்கு மட்டும் இந்த கவர்மெண்ட் இது கொடுக்குதே, அதே புக்கை படிக்கிறோம், அதே யூனிஃபார்ம் போற எங்களுக்கே கொடுக்கல. பாப்பா எந்த ஊரு, எந்த ஸ்கூல் என்னன்னு கேளுங்க. என்ன ஊருமா நீங்க? என்ன ஸ்கூல்? கம்பம். எம்பிஎம்ல படிச்சே பாரதியார் நகர். எங்க ஊர்ல வந்து 1லேருந்து 5th முடிக்க கவர்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி பாய்ஸ்க்கு 6thலேருந்து 12th முடிக்க கிடையாது. நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டால் அல்லது நீங்க ஒரு அமைச்சரா தேர்ந்தெடுக்கப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன மாதிரியான முதல்ல வாக்குறுதிகள் கொடுப்பீங்க? நான் வந்து ஒரு வேலை பிரச்சாரம் பண்ணேன்னா முதல் விஷயம் டாஸ்மார்க். எங்க ஊர் சைடெல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து இந்த பைபாஸ் சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்து வச்சிருக்காங்க. அந்த இடங்கள்ல பெரும்பாலும் வந்து ஒரு லைட் வெளிச்சம் அப்படிங்கிறதே இல்லை. பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வரவங்க அந்த சைடு தான் வர்றாங்க. அது வந்து ஒரு 9 மணிக்கு மேலெல்லாம் பார்த்தா ஒரு ஆட்டோவா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து வழியே மறைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு கால நேரம்ங்கிறதே இல்லாம எந்த டைமிங்க்கு போனாலும் அப்படி இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு டைம் லிமிட்டாவது ஃபிக்ஸ் பண்ணணும். 2வது, பெரும்பாலும் 18 வயசுக்கு கீழே இருக்க பசங்களை வந்து பார்க்க முடியுது. ரொம்ப வந்து தண்ணி அடிச்சுட்டு ஒரு ஆட்டோவை மறைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு நான் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டாஸ்மார்க்ல போய் ஏதாவது வாங்கணும்னா ஒரு ஆதார் கார்டோ இல்ல தன்னுடைய தனிப்பட்ட அடையாள அட்டையை கொடுத்து ஒரு ஆளுக்கு ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு ஆள்னா ஒரு நாளைக்கு 1 தான் வாங்க முடியுங்கிறதுனால. ஏன்னா பெரும்பாலும் பெரியவங்க வாங்கினா கூட அளவுக்கு அதிகமா வாங்கி அதை வந்து மற்ற சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இது மூலியமா அவங்க நிறைய பாதிப்படை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய தம்பிகள் முதல் கொண்டு 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க அதெல்லாம் பயன்படுத்துறாங்க. இல்லைன்னா பல குடும்பங்கள் வந்து பாதிப்பாகுது. ஒருவேளை நான் வந்தேன் அப்படின்னா இந்த திட்டத்தை நான் வந்து செயல்படுத்துவேன். இப்ப மதுபான கடைகள் வந்து டோட்டலா மூடுறேன்னு சொல்லலாம்ல, அப்படி இல்லாம டைமிங் மாத்துவேன், இடம் மாத்துவேன்னு சொல்றீங்க, அதுக்கான காரணம்? ஏன்னா நம்மளுடைய அரசுல வந்து கிட்டத்தட்ட
12லேருந்து 10% வருமானம் வந்து ஒரு வருஷத்துக்கு 45,000 கோடி அளவு வருமானம் வந்து நம்ம மதுபான கடைகள் தான் இருக்கு. இதை வந்து நம்மளால உடனே நிப்பாட்டிட முடியாது. ஏன்னா ஒரு சிலர்னால உடனே நிப்பாட்டினாலும் அவங்களால முடியாது. ஆனா இதை நம்ம வந்து ஒரு லிமிட் கொண்டு வரலாம். ஒரு அளவுக்கு மிஞ்சினாதான் அமிர்தமும் நஞ்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சர்டன் லிமிட் வைக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு நபர்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நான் ஒரு நபர் வந்து வாங்கி அளவுக்கு அதிகமா வாங்கி அது அவங்க மட்டும் பயன்படுத்துறது கிடையாது, சின்ன சின்ன பசங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அவங்கனால ஒரு நாளைக்கு ஒன்றுதான் வாங்குவாங்க, அது அவங்களுக்கே பத்தாம போகும்போது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு விநியோகம் பண்றது குறையும். இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணா மற்ற விஷயங்கள் இப்போ நம்மளுடைய பொருளாதாரம் மேம்படுத்துறதுக்கு மற்ற விஷயங்கள்ல வந்து அதிகமா கவனம் செலுத்தி இதை கொஞ்சம் குறைக்கலாம் சார். பாக்கியலட்சுமி வந்து எந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக வராங்களோ அவங்க பாக்கியம் பண்ணவங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஆழமான புரிதல் இருக்கு அவங்களுக்கு. அடிப்படை கல்வி, ஏன்னா ஒவ்வொரு பசங்களும் படிச்சா அவங்க குடும்பத்தை கண்டிப்பா காப்பாற்றுவாங்க. படிப்புனாலதான் அவங்க வாழ்க்கையே மாறும். குடும்பம் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் படிச்சா முன்னாடி வரலாம். அது படிக்கிறதுக்கு நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் பார்க்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் நல்ல ஃபெசிலிட்டி கொண்டு வரணும். வாத்தியார் வந்து சும்மா உட்காந்துட்டு போறவங்களா இருக்கக்கூடாது, தவிர அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து வாழ்க்கையில பெரிய ஆளை கொண்டு வர அளவுக்கு இருக்கணும். நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரானா உமன் செக்யூரிட்டிக்கு ரொம்ப நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நான் வந்து நிறையா கிளப்ஸ் வந்து அமைச்சு உமன்ஸுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி நிறையா திட்டங்கள் வந்து கொண்டு வருவேன். நான் வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கேன், இல்லை வந்து எம்எல்ஏவாக இருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த சைல்ட்ஹுட் மேரேஜ் இப்போ வந்து நம்ம வெளியே இருக்கிற சொசைட்டியை வச்சு நம்ம பார்த்துட்டு சொல்கிறோம். கொஞ்சம் டெவலப்பான சிட்டிஸ்லேயோ இல்லை ஒரு டவுன்லேயோ இது இருக்கான்னு கேட்டால் இப்போ ஓரளவுக்கு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. சொசைட்டினா என்னன்ற ஒரு நாலேஜே இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை எப்படி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வைக்க முடியும்? கஷ்டப்பட்டு எல்லாரும் வந்து உமனுக்காக ஃபைட் பண்ணி ஒரு விஷயம் கொண்டு வந்ததை நம்மளே ஒரு பேக்வேர்ட்ஸில் வந்து அதை திருப்பி கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இந்த சைல்ட்ஹுட் மேரேஜ்ன்றத ரொம்ப டவுன் லெவலில் இருக்க பீப்புள் வரைக்கும் அவள் குழந்தை தான் அப்படின்ற மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கனாலே அவங்களுக்கு வந்து நிறைய ஃபினான்ஷியலாக வந்து சப்போர்ட் இருக்காது. அதனால தான் வந்து அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க. அப்போ அவங்க போய் படிக்கும் போது அவங்களுக்கு அங்கே ஒரு ஃபெசிலிட்டிஸே ஒரு ஸ்டடீஸ் ஃபெசிலிட்டிஸே கரெக்டாக இல்லாதப்போ அவங்க ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து நிறைய படிக்கணும், நம்மளை வந்து பெரிய ஆளாக வரணும்லாம் நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால அவங்க அடுத்த ஒரு பெரிய படிப்பு போகிறாங்கனாலோ அவங்களால இங்கேருந்து அங்கே போகும்போது அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் பார்க்கும்போது இப்பயே வந்து சின்ன பசங்க அவங்கெல்லாம் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸையும் என்ஹான்ஸ் பண்ணோம். அதே மாதிரி டிசிப்ளின் அந்த இதில் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். குழந்தை தொழிலாளர்கள் வந்துட்டு இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க. ஈவினிங் டைம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் வந்துட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க. அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அவங்க வேலைக்கு போகாமல் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க நல்ல நிலைமைக்கு முன்னாடி வந்து அவங்க ஃபேமிலியை காப்பாற்றலாம். இப்போ வரைக்குமே எல்லா இடத்துலையுமே இது நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி குழந்தைகளை வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலைக்கே எடுத்துக்க கூடாது. அவங்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கும் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு மேபி ஹெல்ப் பண்ணால் அவங்க படிப்பில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். உங்கள் ஊரில் இன்னும் குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் அவங்க ஒர்க் போகிறாங்க. அப்படி போனால் அவங்க வந்துட்டு எப்படி படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? நான் 6th கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எங்கள் ஸ்கூலில் வந்து போதுமான டீச்சர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்க மாட்டாங்க. நாங்கள் எங்கள் செட்டு ஃபுல்லுமே வந்து நாங்கள் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டடாக இருந்தோம். இப்போ வருவாங்க அப்போ வருவாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ எங்கள் செட்டும் முடிஞ்சிருச்சு, அடுத்த செட்டும் வந்துருச்சு, அவங்களும் முடிக்க போகிறாங்க. டீச்சர்ஸ் லாஸ்டோட வரவே இல்லை. எத்தனையோ பேர் வந்து எக்ஸாம் எழுதி ரொம்ப பாஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப் போகணும், டீச்சர்ஸ் ஆகணும்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து டீச்சர்ஸ் இல்லாத கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட். நீங்கள் என்ன ஊருமா? எந்த ஊரில் வந்து டீச்சர்ஸ் இல்லை, வெறும் 3 டீச்சர்ஸ் தான் உங்கள் ஸ்கூலில் இருக்காங்களா? 11th 12th அந்த இதில் பார்த்தோன்னா இப்போ 1st குரூப் 2nd குரூப்பில் மொத்தமே 5 டீச்சர்ஸ் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. லாங்குவேஜஸ்க்கு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ஒரு 3 டீச்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் எங்களுக்கு மாற்றி மாற்றி எடுப்பாங்க. அப்போவுமே கூட எங்களுக்கு புரியாது. நாங்கள் வந்து நாங்களாக ஓனாக தான் படித்து வந்தோம். இப்போ இருக்கிற செட்டுமே அப்படி தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அன்னஞ்சி, தேனி டிஸ்ட்ரிக்ட் அன்னஞ்சி. தனியார் பள்ளிகள் பற்றியும் அரசு பள்ளிகள் பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன? தனியார் பள்ளி பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா, அரசு பள்ளி பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் 6th 12th வரையும். எங்கள் ஸ்கூலில் என்னன்னா கோச்சிங் கொடுத்தாங்க. நீட், ஜேஇ, காம்படேட்டிவ் எக்ஸாம்க்கெல்லாம் கோச்சிங் கொடுக்குறாங்க. ஆனால் அது அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை இருந்துச்சு. ஆனால் அது வந்து அந்த அளவு ஸ்ட்ராங்காக யாருமே புஷ் பண்ணல. அதே இது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. நிறையா தனியாக கோச்சிங் போகிறாங்க. ஆனால் அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால தான் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேர்றோம்.
அப்படி இருக்கல எங்களுக்கு அந்த இதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கு, இதனால ஒரு ஃபியூச்சர் பெட்டர் ஆகும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா அது இங்க நிறைய ஸ்கூல்ல செய்யறது இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஒரு சில ஸ்கூல்ல தான் இந்த மாதிரி லேப் இதெல்லாம் இருக்கு, ஒரு சில ஸ்கூல்ல வந்து அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இந்த மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸு ஸ்டடீஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம், அவங்க நல்லா ஹை லெவலுக்கு வந்துடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க, 7.5 கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ நான் மெட்ரிகுலேஷனில் படித்தேன், எனக்கு எந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் எதுவுமே இல்லை. மெட்ரிகுலேஷன்லேயும் கோச்சிங் நல்லா கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ இந்த இங்கிலீஷ் நாலேஜ் இதெல்லாம் நல்லா வந்துருச்சு, டீச்சர்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் டிசிப்ளின் வைஸ் பார்க்குறப்போ மெட்ரிகுலேஷனை கம்பேர் பண்ணுறப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போவாங்க. இருமொழி கொள்கைகள் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு, மும்மொழி கொள்கைகள் வந்துட்டு சிபிஎஸ்இ தனியார் பள்ளிகள்ல இருக்கு. இப்ப பணம் இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் போறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறது இரு மொழிகள் மட்டும்தான் இருக்கு. இப்ப அவங்க வெளியே போனாங்க அப்படின்னா அவங்க ஹிந்தி வந்துட்டு இப்ப வந்துட்டு தேவைப்படுது. அதனால மும்மொழி கொள்கைகள் கொண்டு வந்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஹிந்தி திணிப்புன்னு வேற இப்ப வந்துட்டு சொல்றாங்க. அதை ஹிந்தி திணிப்புன்னே நம்ம வந்துட்டு அதை சொல்லக்கூடாது. இப்ப நம்ம நியூஸ் தமிழ்ல இருந்தே வந்திருக்காங்கன்னா அரசியல் பத்தி எல்லாரும் தெரியணும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்ப நீங்க வந்திருக்கீங்க. அது மாதிரி தான் இந்த ஹிந்தி பத்தியும் எல்லாத்துக்கும் தெரியணும். தெரிஞ்சாதானே அவங்க வெளில போயிட்டு கொஞ்சம் ஜாப்புக்கு வந்துட்டு போறப்போ கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அவங்க அந்த இடத்துல மொழி தெரியாம அசிங்கப்படாம இருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு அதை வந்துட்டு நம்ம ஹிந்தி திணிப்புன்னே சொல்லக்கூடாது. அதான் நம்ம மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தானே நம்ம சொல்றோம். அதை ஏன் நம்ம ஹிந்தி திணிப்புன்னு சொல்லணும்? மூணு மொழி மட்டும்தான் படிக்கணும், 2 மொழி தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 7 மொழி 5 மொழிகள் கூட படிக்கலாம். நம்ம இப்போ பணம் கட்டி நான் போய் பிரைவேட் ஸ்கூல்ல படித்தேன் அப்படின்னா நான் 3 லாங்குவேஜ் படிக்கலாம், 4 லாங்குவேஜ் படிக்கலாம், எக்ஸ்ட்ராவா ஹிந்தி படிக்கலாம், ஃப்ரெஞ்சு படிக்கலாம், ஜெர்மனி படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனால் நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னா பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக ஒன்று தமிழ், இன்னொன்று இங்கிலீஷ், இது மட்டும் தான் படிக்க முடியுது. நான் விருப்பப்பட்டாலும் அங்கே ஹிந்தியோ ஜெர்மனியோ ஃப்ரெஞ்சோ இந்த மாதிரி லாங்குவேஜ் கற்றுக்க முடியல. அதான் உங்களுடைய கோரிக்கை. ஓகே, புரியுது, நீங்க சொல்றது புரியுது. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல உருவாக்கணும். அதாவது ஹிந்தி கட்டாய திணிப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதுல மட்டும் என்ன கரெக்ஷன் அப்படின்னா, இப்போ 3வது லாங்குவேஜ் அப்படிங்கிறப்ப எந்த லாங்குவேஜ் வேணா வரலாம் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. ஹிந்தி பெரும்பான்மையான மாநிலங்களில் பேசுறாங்கன்ற ஒரே காரணத்தினால நீங்களும் கட்டாயமா ஹிந்தி படிச்சே ஆகணும் அப்படின்னு நம்மளை கட்டாயப்படுத்துறதுதான் திணிக்கிறது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்றாங்க. ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா எல்லாருமே? என் வாக்கு விற்பனைக்கு அல்ல. என் வாக்கு விற்பனைக்கு அல்ல. My vote is not for sale. My vote is not for sale. அனைவருக்கும் நன்றி. நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. Bye.